அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த களி உலகத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்க அமைதியா இருப்பாங்க, ஒழுக்கமுடையவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட கருணை குணம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. கடகம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கறதால கடகம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. மென்மையான குணம் படைத்தவங்களா இவங்க இருக்காங்க. 12 ராசிகள்லயும் அதிக அளவுக்கு நேர்மை கொண்டவங்களாக இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அதே போல ஒரு அணிய ஒரு குழுவை சிறப்பா வழி நடத்துவாங்க. அதிக அளவுல பயணம் செல்ல விரும்புவாங்க. ஆளுமை திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க. ஏழைகளுக்கு உதவுறதுக்கு தாராளமான மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தெய்வத்தை மட்டும்தாங்க நம்புவாங்க. இந்த உலகத்துல வேற யாரையுமே நம்ப மாட்டாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால ஏற்படும் பலன்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்றதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சவால்களை வெற்றி கிடைக்கும், குடும்பத்துல நல்லது நடக்கும், சொந்த வீடு வாங்கும் பாக்கியம் உண்டாகும், பழைய கடன்கள் அடைக்க புதிய வழி பிறக்கும், கோர்ட்டு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு வரும், பங்காளி பிரச்சனைகள் தீரும், வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க, பிள்ளைகளுக்கு அயல்நாட்டுல வேலை கிடைக்கும், மகளுக்கு நல்ல வரன் அமையும், உங்களுடைய வாழ்க்கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும், விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க, அடமானத்துல இருக்கும் பொருட்களை மீட்பீங்க, மகனுக்கு திருமண தடை நீங்கும், வீடு கட்ட வங்கி கடன் உதவி கிடைக்கும், உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சவால்கள்ல வெற்றி கிடைக்கும், குடும்பத்துல நல்லது நடக்குங்க. கடகம் ராசிக்காரர்கள் பொறுமையுடன் தைரியத்துடனும் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடியவங்க. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒரு நாளும் இவங்க செய்யவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை இவங்க யோசிப்பாங்க. தெய்வ சிந்தனை உடையவங்களா இவங்க இருக்காங்க. பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்க தெரிந்தவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலத்தை அறிந்து அதற்கு தகுந்தபடி பணியாற்றுவதில் இவங்க வல்லவர்கள். முன்வைத்த கால பின்வாங்காத குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. திடீர் முடிவுகளால எதிரிகளை திக்குமுக்காட வைப்பாங்க இவங்க. அஷ்டம சனியால பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இவங்க நல்லவர்களாக இருக்கிறதுனால சனி பகவான் இவங்களுக்கு உதவுனாரு. சனி பயிற்சியால கடகம் ராசிக்காரங்க வசதியான வீட்டுக்கு மாற போறாங்க. சவால்கள்ல வெற்றி பெற போறாங்க. கடல் தாண்டும் யோகம் இவங்களுக்கு இருக்கு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. அஷ்டம சனியிலும் தப்பித்து கடக ராசிக்கு சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பாக்ய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து பலம் தர போறாரு சனி பகவான். ஜாதகத்துல சனி சாதகமா இருந்தா தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி சிறப்பான பலன்கள் இருக்கு. செல்வ செழிப்போட வாழவும் வைப்பாரு நம்மளோட சனி பகவான். பாக்ய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்றதுனால உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டுல மதிக்கப்படுவீங்க. குடும்பத்துல நல்லது நடக்கும். தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் மறைந்து போகும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பழைய கடனை அடைக்க புதிய வழி பிறக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனை தீரும். வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. பிள்ளைகளுக்கு அயல்நாட்டுல
வெளியூர்ல வேலை கிடைக்கும், மகளுக்கு நல்ல வரன் அமையும், சொந்த பந்தங்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு கல்யாணத்தை தடவுடலா நடத்தி முடிப்பீங்க. ஏப்ரல் 2 வரை புரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க. அடமானத்துல இருக்கிற பொருட்களை மீட்பீங்க. மகனுக்கு திருமண தடை நீங்கும். வீடு கட்ட வங்கி கடன் உதவி கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்கும் போது வீண் செலவுகள் வரும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல கவனமாக இருக்கணுங்க. வருட இறுதியில சனி வக்ரமாகும் போது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்கும் போது தடைபட்ட வீடு கட்டும் பணிகளை முழுமையாக கட்டி முடிப்பீங்க. புதிய முயற்சிகள்ல நீங்க அந்த நேரத்துல ஆர்வம் காட்ட போறீங்க. சனி பயிற்சி காலத்துல மீனத்துல அமரக்கூடிய சனீஸ்வரர் உங்க ராசிக்கு 3, 6, 11ஆம் வீட்டை பாக்குறதுனால திட்டமிட்டபடி வேலை செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உடல் ஆரோக்கியத்துல நிம்மதி உண்டு. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவீங்க. பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அடகு வைத்திருந்த தங்கத்தை பெண்கள் மீட்டெடுப்பீங்க. பிள்ளைகளால பெருமை அடைவீங்க. வியாபாரத்துல சந்தை நிலவரம் அறிந்து கொள்வதன் மூலமா வருமானம் பெருகும். பாக்கிகள் வசூலாகும். கடையை வேற இடத்துக்கு மாத்துவீங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு விலகும். புதுசா ஏஜென்சி எடுப்பீங்க. கெமிக்கல், இரும்பு, பாரம்பரிய உணவு வகையால உங்களுக்கு லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியார் மற்றும் அரசாங்க துறையில உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய புதிய அதிகாரிகள் வருவாங்க. தொந்தரவு கொடுத்த பழைய அதிகாரிகள் மாற்றாளாகி போயிருவாங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கை ஓங்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு, சலுகைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கறதுக்கான யோகம் இருக்கு. சொந்தமா வீடு வாங்குவீங்க. வீடு கட்டி குடியேறுவீங்க. அரசு அனுமதி பெறாம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சொத்து பிரச்சனை சுமூகமா பேசி தீர்த்திருப்பீங்க. கடன் தொல்லைகள் அடியோடு விலகும். மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் கிடைக்கும். தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு சேரும். எதிர்பார்த்த கம்பெனியில புதுசா வேலை கிடைக்கும். பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரும். 9ல சனி இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. தாய்வழி சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தலை தூக்கும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விசா உங்களுக்கு கிடைச்சிருங்க. கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து வந்த கருத்து மோதல் சரியாகும். விஐபிகளால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகும். தூக்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவத்துக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல மன உளைச்சல் வந்து போகும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை கொஞ்சம் அலைந்து திரிந்து செய்யற மாதிரி தான் இருக்கும். கன்னி பெண்களுக்கு தடைபட்ட கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் உண்டு. கல்லூரி படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க. படிக்கும் மாணவர்களுக்கு தூக்கம், மறதி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பற்று வரவு உயரும். போட்டிகள் அதிகமாகும். போட்டியாளர்களை திணறடிப்பீங்க. வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேருங்க. வாடிக்கையாளர்களிடம் கண்டிப்பா பேசுவீங்க. பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கராரா இருந்துக்கோங்க. வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள்ல விபரீத லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில பங்குதாரர்கள் உங்களுக்கு நிறைய நல்லதை பண்ண போறாங்க. எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர், மூலிகை வகையால அதிக லாபத்தை நீங்க தொழில ஈட்ட போறீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த
பதவி உயர்வு கிடைக்குங்க. இழந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். சூழ்நிலைகளை தாண்டி நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. உங்க கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. வேலையில அலட்சியம் காட்டக்கூடாது. கொடுக்கப்பட்ட வேலைய கண்ணுங்கருத்தா செஞ்சு முடிச்சுக்கோங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்களை வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகும். நிர்வாக திறமை அதிகமாகும். வருமானம் சீராயிருக்கும். வீடு, வாகனம், இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை எல்லாம் வாங்கி போடுவீங்க. இடையூறுகளை முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல செயல்பட போறீங்க. தடைபட்ட திருமணம், சுபகாரியங்கள் எல்லாம் இப்ப நடக்க போகுது. தெய்வ வழிபாடுகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. உடன் பிறப்புல சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் மனப்பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அனாவசியமான வம்பு வழக்குகள்ல ஈடுபட்டு பேரை கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய துறையை சேர்ந்தவங்க தன்னால உங்ககிட்ட தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க அதிகம்தான். யாருக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க, என் கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத காட்ட வேண்டாம். உண்மையான நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆனா எது வாங்குறதுனாலும் வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. தொழில் ரீதியா தேவையான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க. அரசாங்க விருதுகள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாடல்கள் கிடைக்கும். சனி பெயர்ச்சி கடகத்துக்கு எல்லா விதமான சிக்கலையுமே சீர் பண்ணி கொடுக்குது. பழைய சொத்துக்கள் விற்பனையாகும். மருத்துவ செலவெல்லாம் குறையும். குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. தடைபட்டிருந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்க பெயரில மற்றவங்களுக்கு பணம் வாங்கி தரக்கூடாதுங்க. வேலைபளு அதிகமாயிருக்கும். எந்த செயல்பாடுமே தீர்க்கமா செஞ்சு முடிச்சிருவீங்க. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க. உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு மாற்றாளாகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தையில முதலீடு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. அரசியல்வாதிகளுக்கு தடைபட்டு இருந்த திட்டங்கள், வேலைக்கு மேலிடத்துல உங்களுக்கான பதவிகள் எல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சமுதாயத்துல அந்தஸ்தான பதவிகளை நீங்க பெற போறீங்க. திட்டமிட்ட வேலைகளை பொறுப்போடு நடத்தி முடிச்சுக்கோங்க. ரசிகர்களை அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுடைய கலைத்துறைக்கு ரொம்பவும் நல்லது. சக கலைஞர்களுடைய நட்பு பாராட்டுறது இதெல்லாம் கலைத்துறையினர்களுக்கு சிறப்புங்க. பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த சனி பெயர்ச்சியா இந்த சனி பெயர்ச்சி இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவர் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. பணவரவு சரளமா இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகமாகும். விளையாட்டு துறையில வெற்றி பெறுவீங்க. கடினமான முயற்சியினால அதிகமான மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சோம்பலை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அலுவலகங்கள்ல உங்க திறமைகள் உயர்த்தப்படும். நமக்கான அங்கீகாரம் இல்லைன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. வேலையில பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் தாமதமா கிடைக்குதுன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீரும். உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் பார்க்கிறேன், படிக்கிறேன், எனக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வியாபாரமா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அதுல ஒரு துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தழைக்கும்.
முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.